இருக்கிறார் பார், இவர் தான் வந்து நடுவில் என்ட்ரி கொடுக்குறாரு. 9வது அதிகாரத்தில் 27 அவர் என்ன சொல்கிறாரு? பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். 9:27. இந்த பவுலுங்கிறவர் என்ன பண்ணுறாரு? நான் ஆண்டவரை பார்த்தேன், என் கனவுல வந்தார், எல்லாம் அந்த லைவில் வந்தார், ஏதோ ஒன்று. இன்னைக்கு பால்தேனகரன்னு சொல்லுவார் பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரும் முன்னாடி இயேசுவை நான் சந்தித்தேன், இயேசு என்னிடம் பேசினார். இப்போவும் சொல்கிறாங்க. சரியா? உண்மையா பொய்யா அவங்களுக்கு தான் வெளிச்சம். நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா உங்கள் மார்க்கத்தில் நான் தலையிட முடியாது. அப்போது இவர் தான் கேன்வாஸ் வந்து அது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ங்கிறது ஒவ்வொரு அத்தியாயம் அப்படியே கடந்தே வருது. 2வது அத்தியாயத்துலேயும் 4வது அத்தியாயத்திலும் அவங்களுடைய பேர் மூமின்கள்னு இருக்குது. 11வது அத்தியாயம் வரும்போது, அதாவது அந்த பவுல் வந்து அந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்போது அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து சென்றார். அவர்கள் எல்லாமே இருந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள், யார்? இயேசுவின் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள். பைபிளில் சொல்லுது. ஈசா நபிக்கு கிறிஸ்தவம்னு என்னன்னே தெரியாது. இப்படி தான் இருக்கும். ரசூல்லாக்கிட்ட போய் நீங்கள் போய் ஜமாத்துகளை பற்றி பேசினா, ஜமாதா யாரையா நீங்கள், யார் பாஸ் நீங்கள்லாம் அப்படிம்பார். இது திருத்தூதர் படகுல 11:26. அந்த கிறிஸ்தவர்கள் கூட அந்த பெயர் கொடுத்தவங்க யார் தெரியுமா? அவங்க வச்சுக்கல தன்னுடைய பேர் இதுதான்ட்டு. வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிலை வழிபாடு பேகனிஸ்ட் இருந்தாங்க அன்றைக்கி. இந்த டாவின்சி கோடு படம் பார்த்துருக்கியா? பேகன்ஸ் இருப்பாங்க ரோமன்ஸில். அதாவது அங்கே வந்து சிலை வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் வந்து இந்த கும்பலை பார்த்து, இந்த 3000 பேர் 4000 பேரை பார்த்துட்டு இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணிருப்பாங்கள, அவங்க போகும்போது யாருப்பா அது அப்படின்னா, அவங்களா இந்த கிறிஸ்துவ இருந்தார்ல அவருடைய சீடர்கள், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்டின்ஸ் அவங்க அப்படின்ட்டாங்க. கிண்டலாக சொன்னது அது. நம்மளை பார்த்து முகம்மதியர்கள்னு நம்மளை சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளாம் துலுக்கங்க அப்படிம்பாங்க. இது கிண்டலாக சொன்னது. இதுவே நமக்கு பேராக வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? நம்முடைய பேர் என்ன? குரான் சொல்லுது, உங்களை முஸ்லீம்கள் என்று நான் பெயரிட்டேன். அப்போ இங்கேயும் பைபிள் என்ன இருக்குது? நம்பிக்கையாளர்கள்.